வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 12ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். அந்த வகையில நம்ம நேத்து கிளாஸ்ல ஒரு 4 நாளைக்கானது சேர்த்து பார்த்தோம். அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது, டிரான்ஸ்லேஷனுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா விமலா அவர்களுக்கு. அடுத்த கேள்வி, சிறந்த பெண் குழந்தை விருது, பெஸ்ட் கேர்ள் சைல்ட் அவார்ட் சௌமியா. அடுத்த கேள்வி, ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா யசோதா சண்முக சுந்தரம். அடுத்த கேள்வி, பிங்க் ஆட்டோ திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சாங்க. அடுத்த கேள்வி, 58வது புலிகள் சரணாலயம் 58th டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அடுத்த கேள்வி, மகிழா சம்ரிதி திட்டம் எங்கன்னா டெல்லியில பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். அடுத்தது, முதலில் எந்த உள்ளாட்சி அமைப்பு தன் பட்ஜெட்டில் காலநிலை அத்தியாயத்தை சேர்த்துள்ளது? கிளைமேட் சாப்டர் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ண லோக்கல் பாடி பட்ஜெட் எது அப்படின்னா அகமதாபாத். அடுத்த கேள்வி, ஜாகிரோட் எலக்ட்ரானிக் சிட்டியை ரத்தன் டாடா எலக்ட்ரானிக் சிட்டின்னு பெயர் மாத்தின மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். அடுத்த கேள்வி, கண்டிவா அப்படிங்கிற சமீபத்துல காணப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஏவுகணை. அடுத்த கேள்வி, உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு வேர்ல்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் எங்க நடைபெற்றதுன்னா நியூ டெல்லி. அடுத்த கேள்வி, கஞ்சார் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்தது, who is appointed as the first women law secretary of India? இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர் யாருன்னா அஞ்சு ரதி. கனடாவுடைய புதிய பிரதமர் மார்க் கார்னி. அடுத்த கேள்வி, பார்படாஸ் நாட்டினுடைய உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சது நம்ம இந்தியா. அதுக்கடுத்து ஃபிடே வேர்ல்டு ஜூனியர் அண்டர் 20 சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில ஜெயிச்சது பிரணவ். அடுத்தது, மக்கள் மருந்தக தினம் மார்ச் 7, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8, சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே நிறுவன தினம் மார்ச் 10. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு நியூஸ் எல்லாமே நம்ம எல்லா நியூஸ்மே லாஸ்ட் கிளாஸ்லயே கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நேஷனல் நியூஸ்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல ஒரு சேட்டலைட் சம்பந்தப்பட்ட நியூஸ். இப்போ நம்ம நிறைய, அதாவது நம்ம ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் விட்டு பார்த்துருப்பீங்க, நாசா சேட்டலைட் விட்டு இதெல்லாம் அவங்களே உருவாக்கி அவங்களே இது பண்ணக்கூடியது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு மாநிலம் தனக்கான ஒரு சேட்டலைட்டை உருவாக்க போறாங்க. ஓகேவா? அதாவது இந்தியாலே முதலா ஒரு மாநிலம் ஒரு சேட்டலைட் உருவாக்குறாங்க. யாருடைய துணையோட அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த 2 அமைப்பினுடைய துணையோட உருவாக்குறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்துடலாம். which state launched its own satellite? எந்த மாநிலம் தனது சொந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ உள்ளது? அதாவது இப்படியும் கேட்கலாம். கேள்வி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் இட்ஸ் ஓன் சேட்டலைட். முதல்ல ஒரு மாநிலம் இதே மாதிரி தனக்குன்னு ஒரு சேட்டலைட்டை உருவாக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலம். அந்த சேட்டலைட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அஸ்ஸாம் சாட். ஸோ இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அஸ்ஸாம் சாட்னா அஸ்ஸாமுடையதா தான் இருக்கும். இந்த சேட்டலைட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி, பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஸ்டேட். ஓகேவா? ஸோ அதனால அந்த சர்வைலன்ஸ்க்காக, அதாவது கண்காணிப்புக்காக, அதே மாதிரி அஸ்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மபுத்திரா நதி போகும், அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஸோ அதனால டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக, பேரிடர் மேலாண்மைக்காக, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அவங்களுடைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் இந்த அஸ்ஸாம் சாட்டை பயன்படுத்த போறாங்க. அவங்களே உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களால உருவாக்க முடியாது. அப்ப யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு. இன்ஸ்பேஸும் நம்ம இஸ்ரோவும் ஐஎஸ்ஆர்ஓவும் சேர்ந்தா உருவாக்க போறாங்க. இன்ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இது 2020 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய தலைமையகம் அகமதாபாத். அதாவது அகமதாபாத்ல போபால்னு ஒண்ணு இருக்கு. இது குஜராத்ல இருக்கக்கூடியது, அங்கதான் இருக்கு. ஓகேவா? ஐஎஸ்ஆர்ஓ நம்ம எல்லாரும் தெரியும் 1969 ஆரம்பிக்கப்பட்டது. பெங்களூர்ல தான் இதனுடைய தலைமையகம் இருக்கு. ஓகேவா? சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை ஆரம்பிக்க போறாங்க. 2 பேரும் சேர்ந்து அஸ்ஸாமோட சேர்ந்து இது அஸ்ஸாமுடைய பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம். அதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த திட்டம் ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் உடைய பேர் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஹிஃபாசட் அப்படிங்கிறது ஹிபாசட் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய பெயர். இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா
நிறைய பெண்கள் மற்றும் சிறுமிகள் வந்து வன்கொடுமைகளுக்கு ஆளாறாங்க, வயலன்ஸ்க்கு. ஸோ அவங்கள காப்பாத்துறதற்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹிஃபாசட். அப்ப டைரக்டா கேட்கலாம், ப்ராஜெக்ட் ஹிஃபாசட் அப்படிங்கிறது எந்த மாநிலம்னு கேட்டா பஞ்சாப் அப்படின்னு ஆன்சர் போட்டு போயிடலாம். இல்ல ப்ராஜெக்ட் ஹிஃபாசட் எதற்கானது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த மகளிர் மற்றும் சிறுமிகள் வந்து இந்த வயலன்ஸ்ல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு, வன்கொடுமையில இருந்து காப்பாத்துறதுக்கு அப்படிங்கிறது எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருந்தோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயா சைக்கிள் கொடுப்பாங்க, ஃப்ரீயா வந்து லேப்டாப் கொடுப்பாங்க. முதல் முறையா ஒரு மாநிலத்துல என்ன அப்படின்னா வந்து நல்லா படிச்சு 12th நல்லா படிச்சு மார்க் வாங்கினா பெண்களுக்கு வந்து, அதாவது ஹையர் செகண்டரி முடிக்கிறாங்க 12th நல்லா மார்க் வாங்குற 140 மாணவிகளுக்கு இலவசமா கவர்மெண்ட் வந்து ஸ்கூட்டி கொடுக்க போறாங்க. ஓகேவா? எந்த மாநிலம், அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன, இதே மாதிரி வேற திட்டங்கள் ஏதாவது அந்த மாநிலத்துல லான்ச் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். விச் ஸ்டேட் ப்ரொவைட் ஸ்கூட்டி டு மெரிட்டோரியஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்? பள்ளி மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் மாநிலம் எது? அதாவது பள்ளி மாணவிகள்னா பள்ளி மாணவிகள் இல்ல, பள்ளி அதாவது 12th படிக்கிற 12th நல்ல மார்க் எடுத்த மாணவிகளுக்கு. ஓகேவா? சோ நிறைய பேர் கேட்கலாம், சார் எப்படி சார் 18 வயசு ஆனது லைசன்ஸ் எடுக்க முடியும்? அதனாலதான் அதுல ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்த 140 மாணவிகளுக்கு கொடுக்க போறாங்க, மெரிட்டோரியஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சோ உடனே டக்குன்னு பசங்களுக்கு பைக் எல்லாம் கொடுக்கறது இல்லை. இது வந்து சில மாநிலங்கள்ல பெண்கள் வந்து அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஹையர் எஜுகேஷன்ல பெண்களுடைய அந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் கம்மியா இருக்கும். சோ அதை பூஸ்டப் பண்றதுக்காக இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் 140 ஒருத்தங்களுக்கு கொடுத்தா கூட நிறைய பேருக்கு போகணும். பட் இது 140 பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன, அப்படி எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா திரிபுரா மாநிலத்துல. இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா முக்கிய மந்திரி. அதாவது முக்கிய மந்திரினா ஒண்ணும் இல்ல, முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தமிழ்ல அர்த்தம். அதாவது முதலமைச்சரின் கன்யா கன்யா ஆத்ம நிர்பார், கன்யா கன்யா ஆத்ம நிர்பார் ஆத்ம நிர்பார் திட்டம். ஓகேவா? முக்கிய மந்திரி கனியா ஆத்ம நிர்பார் திட்டம். சோ என்ன அப்படின்னா நல்ல மார்க் வாங்கின 140 மாணவிகளுக்கு ஸ்கூட்டி கொடுப்பாங்க. இதே மாதிரி அங்க இன்னொரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா இதுவும் பெண் குழந்தைகளுக்கானது. இந்த ஸ்கீமுடைய பெயர் வந்து முக்கிய மந்திரி பாலிகா பாலிகா சம்ரிதி யோஜனா. பாலிகா சம்ரிதி யோஜனா, யோஜனான திட்டம். ஓகேவா? சோ இந்த திட்டம் எப்படின்னா பெண் குழந்தைகள், அதாவது இந்த வறுமை கோட்டு கீழே, பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லைன்ல வந்து ஒரு பெண் குழந்தைகள் பிறக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பெண் குழந்தைகளுடைய பெயர்ல 50,000 ரூபாய்க்கு பாண்டு போட்டுருவாங்க, பாண்டு கொடுத்துருவாங்க. அந்த பெண் குழந்தை வந்து 18 வயசு ஆன பிறகு அந்த பாண்டை வந்து எடுத்துக்கலாம். அது 18 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த 50,000 ரூபாய் வந்து 10 லட்சம் ரூபாய் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ முக்கிய மந்திரி பாலிகா சம்ரிதி யோஜனாவும் முக்கிய மந்திரி கன்யா ஆத்ம நிர்பார் யோஜனாவும் ரெண்டுமே எந்த மாநிலம் அப்படின்னா திரிபுரா மாநிலம். இப்பதான் பார்த்தோம் சமீபத்துல திரிபுரா மாநிலத்துல வந்து தனியா ஒரு மாநில சின்னம், ஸ்டேட் எம்பளம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஓகேவா? அது மாதிரி மணிப்பூர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், இப்போ வந்து அங்க எதுவும் இல்ல, பிரசிடென்ட் ரூல் தான், ஜனாதிபதி ஆட்சி தான் வந்து அங்க போயிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 அங்க அமல்படுத்தப்பட்டிருக்கு. சோ அங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி. சோ அதனால அவங்களால பட்ஜெட் கூட இப்ப வந்து இனி நம்ம அதாவது நம்ம பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் வீடியோ வரும். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் 14 வந்து நிறைய ஸ்டேட் பட்ஜெட் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தா அஸ்ஸாம் சாட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அஸ்ஸாம்ல சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்கன்னு. அதுவுமே அஸ்ஸாம்ல பட்ஜெட்ல சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ மணிப்பூர் வந்து அங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சினால அந்த மணிப்பூரினுடைய பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அங்க பிரசிடென்ட் ரூல் அமல்ல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்ட், அதாவது இந்த உலகிலேயே அதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப மாசடைந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. ஓகேவா? எது அப்படிங்கிற லிஸ்ட் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த அறிக்கை, அதாவது வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி, ஒரு நிமிஷம் மக்களே, அதாவது வேர்ல்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒன்று விட்டுருக்காங்க. வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட், உலக காற்று தர அறிக்கை, உலக காற்று தர அறிக்கை. இந்த அறிக்கையை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ஐக்யூ ஏர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஓகேவா? சோ இந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா உலகிலேயே முதல்ல எந்த நாடு
எந்த நாடு உலகத்திலேயே வந்து ரொம்ப பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா சேட் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? அந்த நாடு தான். 2வது யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் இருக்காங்கல்ல, பங்களாதேஷ். 3வது யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம பங்காளி பாகிஸ்தான். 4வது யார் இருக்காங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. 5வது யார் இருக்காங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம தான். அப்ப உலகிலேயே வந்து 5வது அதாவது பொல்யூஷன்ல அதிகமா இருக்கக்கூடிய நாடுல 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியா. அதே நகரங்கள் பட்டியல்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிர்னிஹாட் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம். அதுதான் வந்து உலகத்திலேயே வந்து மாசடைந்த நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல ஒரு டாப் 20 அதாவது உலகத்திலேயே மாசடைந்த நகரங்கள் ஒரு 20 எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல அந்த 20ல எத்தனை இந்தியால இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 13 நகரங்கள் இந்தியால தான் இருக்கு. அப்ப எங்கதான் போய் வாழ்றது? இப்படி மாசாடு இப்போ ஃபுல்லா ஒரே ஒரே பொல்யூஷனா இருந்தா எங்கதான் போய் வாழ்றதுக்கு? நல்ல காத்து சுவாசிக்கணும்னா எங்க போகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒண்ணு நம்ம திருநெல்வேலியில காத்து நல்லா இருக்குன்னு பார்த்தோம். திருநெல்வேலி போய் வாழலாம். இல்ல வெளிநாடு போகணும். நாடளவுல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியால, நியூசிலாந்துல, அதே மாதிரி வந்து கிரெனடான்னு ஒரு நாடு, ஐஸ்லாந்து, இந்த மாதிரி ஒரு ஒரு 7-8 நாடுகள்ல வந்து காற்றினுடைய தரம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து போகணும்னா அங்க போய்க்கலாம். பட் நமக்கு இந்தியா போதும், நம்ம வேணும்னா திருநெல்வேலி பக்கம் போய் செட்டில் ஆயிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் போயிடலாம். அவார்ட்ல இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா அதாவது இவர் எந்தெந்த நாட்டுக்கு போறாரோ அங்கங்கெல்லாம் வந்து ஒரு அவார்டு இவருக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அவார்டு என்ன அப்படின்னா மொரீஷியஸ் நாட்டுக்கு போறாரு. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அதாவது இன்னைக்கு மார்ச் 12ஆம் தேதி மொரீஷியஸினுடைய அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். ஓகேவா? அவங்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சு அப்படின்னா மார்ச் 12 1968ல கிடைச்சு. மார்ச் 12 1968ல அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. ஓகேவா? சோ அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு மோடி வந்து சீஃப் கெஸ்டா போறாரு. சோ அதனால எதுக்கு சும்மா போறீங்க? எங்க அவார்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க. அதான் அந்த நம்ம ஊர்ல பாரத் ரத்னா அப்படிங்கிறது உயரிய விருது மாதிரி அந்த நாட்டுடைய உயரிய விருது ஒண்ணு இருக்கு. அது அது உயரிய விருது மட்டும் இல்ல, பெயரும் ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது இந்த பெயரை கொடுத்து கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். பட் நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார், the grand commander of the order of the star and the key of the Indian Ocean. Okay, and key of the Indian Ocean. அவார்டு மட்டும் பெருசு இல்ல, அவார்டுடைய பெயருமே பெருசுதான். ஓகேவா? இந்த அவார்டு எந்த நாட்டினுடைய உயரிய விருதுன்னு கேட்டாங்கன்னா மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருது. இந்த விருதை வாங்கிய முதல் இந்தியர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த விருது வந்து அதாவது இந்த விருது வந்து வாங்கிய 5வது நபர். அதாவது வெளிநாட்டு பிரபலங்கள்ல வந்து நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அப்படி 5வது நபர் இவர் வாங்கினது. ஓகேவா? நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இப்ப கூட நம்ம இந்த பிளாஷ்பேக்ல பார்த்தோம். பார்படாஸ் நாட்டினுடைய உயரிய விருது. அப்ப நம்ம பிரதமருக்கு இந்த மொரீஷியஸ் நாட்டு விருதையும் சேர்த்து உலகினுடைய எத்தனை நாடுகளுடைய உயரிய விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா 21 நாடுகளுடைய விருதுகள் வந்து பிரதமர் மோடி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த மொரீஷியஸ் நாட்டினுடைய அதிபருடைய பெயர் என்ன அப்படின்னா அதிபர் இல்ல, பிரதமர் நவீன் ராம்கூலம். நவீன் ராம்கூலம் அப்படிங்கிறது மொரீஷியஸ் நாட்டினுடைய பிரதமருடைய பெயர், பிரைம் மினிஸ்டருடைய பெயர். அந்த மொரீஷியஸ் நாட்டினுடைய சீஃப் கெஸ்டா போறாரா மொரீஷியஸ் நாட்டுக்கு, அங்க நம்மளுடைய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் இம்பாலும் போகுது. ஓகேவா? அந்த சுதந்திர தினத்துக்காக இங்க இருந்து என்ன கப்பல் போகுது அப்படின்னா ஐஎன்எஸ் இம்பால். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுப்போம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இவங்க யாரு அப்படின்னா சென்னையை சேர்ந்த ஒருத்தங்க. இவங்களுக்கு வந்து ஒரு உயரிய விருது கிடைச்சிருக்கு. என்ன விருது அப்படின்னு பார்க்கலாம். Who is the first Indian to win Ramsar Award for Wetland Wise Use? சிறந்த ஈரநிலை பயன்பாட்டிற்கான ராம்சர் விருதை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்கள். ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அவர்களுக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு. அதாவது சென்னையில கேர் எர்த் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு 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 என்ஜிஓன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதனுடைய கோ ஃபவுண்டர் தான் இந்த ஜெயஸ்ரீ வெங்கடேசன். ஸோ இவங்களுக்கு இந்த ராம்சார் விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. முதல் இந்தியர் இந்த விருதை வாங்குறது. ஓகேவா? ஸோ நமக்கு ராம்சார் கன்வென்ஷன் சொல்லும்போது நம்ம இந்தியால மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்கு, அதாவது as of now
இன்னைக்கு மார்ச் 12 2025 படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை 89. இந்த இந்தியாவில எங்க அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு அப்படின்னா 20 இருக்கு. சோ இந்த 2 நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி தான் உலக சதுப்பு நில தினம், வேர்ல்டு வெட்லாண்ட் டேயும் நமக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அப்பாயின்மெண்ட் போயிடலாம். இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா, அதாவது ஹெச்பி பெட்ரோல் பங்க்ல யாராவது போடுறவங்க, ரெகுலரா போடுறவங்க இருக்கீங்களா? அதாவது நான் ரெகுலரா எந்த பெட்ரோல் பங்க்ல அது நான் இல்ல, ஜென்ரலா இப்ப நம்ம புதுசா ஒரு வண்டி எடுக்கிறோம்னாலே எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பைக் எடுத்தாலும் சரி, கார் எடுத்தாலும் சரி, என்ன அப்படின்னா பாரத் பெட்ரோலியம்ல போடுங்க, இல்லைன்னா ஷெல் பெட்ரோல்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடைக்கும், அதுல இந்த ஆக்டைன் நம்பர்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெச்பி இன்ஜின் ஆயில்லாம் யாரும் ரெஃபர் பண்றதே கிடையாது. ஸோ அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னேற்றினா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹெச்பிசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடுடைய சேர்மேன் கம் மேனேஜிங் டைரக்டர். ஓகேவா? ஸோ சேர்மேனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விகாஷ் கௌசல். ஹெச்பிசிஎல்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1974. இதனுடைய தலைமையகம் வந்து மும்பைல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க. இத முன்னாடி பழைய நியூஸ்ல பார்த்து, ரொம்ப பழசு இது. சோ கிருஷ்ணகுமார் தான் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடுடைய தலைவர். ஓகேவா? இந்த சுமன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் இருக்கார்ல, இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்திருந்தாங்க. யுனெஸ்கோவினுடைய ஒரு விருது, யுனெஸ்கோவுடைய வேர்ல்ட் அகாடமி ஆஃப் சயின்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு விருது இந்த சுமன் சக்கரவர்த்திக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். சோ விகாஷ் கௌசல், சுமன் சக்கரவர்த்தி, கிருஷ்ணகுமார் எல்லாரையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் போயிடலாம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல நேத்து நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பிரான்ஸ் வந்து ஒர்க்கிங் விமனுக்கு சிறந்த கண்ட்ரி அப்படின்னு. அதை அடிச்சிருங்க. அது வேற ஒவ்வொரு இண்டெக்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இண்டெக்ஸ். அதனால கேட்டா இத கேள்வியா கேட்கலாம். அந்த பிரான்ஸ் சொன்ன கண்டென்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்க. இப்ப இந்த கிளாஸ் சீலிங் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. கிளாஸ் சீலிங் குறியீடு அப்படின்னு. இந்த குறியீடை யார் வெளியிடுறது அப்படின்னா தி எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகிலேயே வந்து பணிபுரியும் பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிறந்த நாடு எதுனா ஸ்வீடன். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் சீலிங் இண்டெக்ஸ்ல பெண்களுக்கு சிறந்த நாடு, பணிபுரியும் பெண்களுக்கு சிறந்த நாடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்வீடன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, which organization released the global terrorism index? உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு எது? ஐஇபி அப்படிங்கிற நிறுவனம். ஐஇபினா என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ். இன்ஸ்டிடியூட் ஆஃப், அதாவது பொருளாதாரம் மற்றும் அமைதி அமைப்பு. பொருளாதாரம் மற்றும் அமைதி அமைப்பு. இவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா, உலகத்துல வந்து இந்த டெரரிசம்னால, ஓகேவா, தீவிரவாதத்தினால பாதிக்கப்பட்ட நாடுகளுடைய எண்ணிக்கை 58ல இருந்து 66 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி உள்ளதுலயே எந்த ஏரியா, எந்த ரீஜியன் வந்து டெரரிசம்னால, தீவிரவாதத்தினால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சகேல் அப்படிங்கிற ஒரு ரீஜியன். சகேல் அப்படிங்கிறது வந்து இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கா. ஓகே, வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். இந்த சஹாரா டெசர்ட் சைடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். இந்த ரீஜியன் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப மோசமான தீவிரவாத குரூப் எது அப்படின்னா ஐஎஸ். ஓகேவா? ஐஎஸ் அமைப்பான்னு கேட்பாங்கல்ல. ஐஎஸ்னா இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவங்க தான் உள்ளதுலயே டெட்லியஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். சோ இவங்களால மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 1800க்கு மேற்பட்ட உயிர்கள் வந்து போயிருக்கு. முக்கியமா இந்த சிரியா இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்களா? சோ வந்து இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்ல இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான அந்த ரிப்போர்ட்ல உள்ள ஜிஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐஇபி அப்படிங்கிற நிறுவனம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் செக் குடியரசு, செக் ரிப்பப்ளிக் ஒரு நாடு இருக்குல்ல, அங்க நடந்த ஒரு செஸ் போட்டியில ஜெயிச்சிருக்காரு. சென்னையில் நடந்த போட்டியில இவர் தான் ஜெயிச்சார். சென்னை மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு போட்டி நடைபெற்றது கொஞ்ச நாள் முன்னாடி. அதுல இவர் தான் ஜெயிச்சார். அரவிந்த் சிதம்பரம். Who won the Prague Chess Masters 2025 title? பிரேக் செஸ் மாஸ்டர்ஸ் 2025 பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா அரவிந்த் சிதம்பரம்.
பிரேக் அப்படிங்கிறது வந்து செக் குடியரசினுடைய தலைநகரம். இந்த அரவிந்த் சிதம்பரம் தான் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாஸ்டர்ஸ் போட்டியிலையும் செஸ் போட்டியிலையும் ஜெயிச்சிருப்பாரு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி முக்கியமான தினங்கள். முக்கிய தினங்கள்ல இன்னைக்கு மார்ச் 12 மொரீஷியஸ் தேசிய தினம். பிரதமர் மோடி அவர்கள் போறனால இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 12 1968ல சுதந்திரம் கிடைச்சது. 57வது சுதந்திர தினம். மோடி தான் சீஃப் கெஸ்ட். ஐஎன்எஸ் இம்பால் வந்து அங்க போகுது. நம்ம போர்க்கப்பல் அங்க போகுது. சும்மா ஷோ காட்டுறதுக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வின்னர்ஸ் பேட்ச். சோ வின்னர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது குரூப் 2 அண்ட் 2A பிலிம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் பேட்ச் மக்களே. சோ இப்ப ஆரம்பிச்சு உங்களுக்கு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்ட உங்களுக்கு 6 மாசம் ஒரு ஃபுல் 6 மாசத்துக்கு மேல உங்களுக்கு டெஸ்ட் மெதுவா எல்லாமே எடுத்துட்டு போவோம். 53 டெஸ்ட் இருக்கு. சோ இதுல 2 இது இருக்கு. ஒன்னு வந்து ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ், இன்னொன்னு வந்து ஜெனரல் தமிழ், பொது தமிழ் பிளஸ் ஜிஎஸ். இல்ல ஜிஎஸ் கேள்விகள் வந்து உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள். மார்ச் 20ஆம் தேதி பேட்ச் ஆரம்பிக்குது. இதுல உங்களுக்கு வந்து புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அதாவது 6th 7th 8th 9th அப்படின்னு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். பாலிட்டி, உங்களுக்கு ஹிஸ்டரி, ஐஎன்எம் அப்படின்னு தனித்தனி டெஸ்ட்டும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி டெஸ்ட் இருக்கும். பாலிசி நோட் தனி டெஸ்ட் இருக்கும். பட்ஜெட் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டுமே நிறைய டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்மளுடைய குரூப் 2 2A ஃபர்ஸ்ட் பேட்ச் தான். ஆல்ரெடி குரூப் 1 பேட்ச் 3 பேட்ச் லான்ச் பண்ணிட்டோம். குரூப் 4 பேட்ச் 3 பேட்ச். குரூப் 2 அண்ட் 2A எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் இது. ஸோ இந்த பேட்ச் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்ல நடக்கும். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். மார்க் பார்க்கலாம் நீங்க. கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2999 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ அடுத்த தினம் ஒரு திட்டம் பார்த்துடலாம். இன்னும் பார்க்கக்கூடிய திட்டம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிற திட்டம். ஒன் ஸ்டாப் சென்டர் OSC திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஏப்ரல் 1 2015. எந்த அமைச்சகம் அப்படின்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்துறை. ஓகேவா? விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வன்கொடுமையினால, அதாவது வயலன்ஸ்னால பாதிக்கப்பட்ட, செக்ஷுவல் வயலன்ஸ்னால இருக்கலாம், பாதிக்கப்பட்ட விமன் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சென்டர் மாதிரி அவங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறதா இருக்கட்டும், லீகல் இஷ்யூஸா பாத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் தான் இந்த OSC அப்படிங்கிறது. ஸோ இப்ப ஏதாவது பாலியல் கொடுமைகள் இல்ல ஏதாவது வன்கொடுமைகள்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த ஒன் ஸ்டாப் சென்டரை அணுகலாம். ஸோ பெண்கள் மட்டும் இல்ல 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கும் இது வந்து இதாகும். இது வந்து நிர்பயா ஃபண்டுக்கு கீழே உருவாக்கப்பட்டது. நிர்பயா ஃபண்டு கீழே உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதை தவிர வேற எதுவும் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரிதான் கேட்பாங்க. அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம். கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் நம்ம நேற்று பார்த்த கேள்வி பாத்தீங்கன்னா பாபர் முதலாம் பானிபட் போர். இதை போட்டாலே ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கேள்வி, ஹூ இஸ் கன்சிடர்ஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தந்தை என்று கருதப்படுவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆலன் டூரிங், ஆப்ஷன் பி சார்லஸ் பேபேஜ், ஆப்ஷன் சி ஜான் மெக்கார்த்தி, ஆப்ஷன் சி டி சத்தோஷி நக்கமோட்டோ. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். அதாவது மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இது உங்களுக்கு குரூப் 1 to 4 எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல் இது கூட இன்க்ளூட் ஆயிடும். இல்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்துடும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் லிங்காவும் வரும், PDF-ஆவும் வரும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். TNPSC, SSC, ரயில்வே, TNUSRB, TRB, பாண்டிச்சேரி எக்ஸாம் இது மட்டும் படிச்சாலே போதும். இந்த மெட்டீரியல் வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆனது இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும். மற்றவங்களுக்குலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இது இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம்.
டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லைனரா இருக்காது. டிஎன்பிசி எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான். நமக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங், சரியான இணையை தேர்ந்தெடுக, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நெறைய குடுத்திருப்போம். தனியா ஆன்சர்க்கு எக்ஸ்பிளனேஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் குடுத்திருப்போம் மக்களே. சோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன், அப்டேட், நியூஸ் எல்லாம் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்ததுல என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் கொடுங்க. ஓன் சேட்டலைட் லான்ச் பண்ணது அஸ்ஸாம். ஓகேவா? ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னது திரிபுரா. உலகிலே மிகவும் மாசுபட்ட நகரம் பிர்னிஹாட் அஸ்ஸாம்ல இருக்கு. மொரீஷியஸ் உடைய உயரிய விருது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ராம்சார் விருது வாங்கினது ஜெயஸ்ரீ வெங்கடேசன். ஹெச்பிசிஎல் சேர்மன் விகாஷ் கௌசல். பணிபுரியும் பெண்களுக்கு சிறந்த நாடு ஸ்வீடனு. குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் ஐஇபி அப்படிங்கிற நிறுவனம். பிரேக் செஸ் போட்டியில ஜெயிச்சது அரவிந்த் சிதம்பரம். மொரீஷியஸ் தேசிய தினம் மார்ச் 12. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் வந்து டெலிகிராம் கூட குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.